அடுத்து பாருங்க, பிளான்ஸ் cannot prepare their food in absence of டேஷ் இல்லாத நிலையில் தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னா மெயினா எது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல இருக்கு இல்லையா. ஸோ வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 78%, ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 21%, அதர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தாவரங்கள் வேர் மூலமா உறிஞ்சக்கூடிய நீர் இது ரெண்டும் சேர்ந்து வினை புரிஞ்சு சூரிய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம் இருக்கு இல்லையா, இது கூட வினை புரிஞ்சு என்னவா மாறும்னா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரிக்கும். இது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். C6H12O6. ஸோ இதுதான் தாவரங்களுக்கு தேவையான உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செயல்பாடு நடைபெறும் போது என்ன வாயு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வாயு வெளியிடும். சரிங்களா, இதுதான் நம்ம சுவாசிக்கிறோம். இப்ப தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் போது என்ன வாயு உள்ள எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடும். ஆனா சுவாசிக்கும் போது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள போலவே தான் சுவாசிக்கும். தாவரங்களும் ஆக்சிஜனை தான் உள்ள எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடும். ஆனா ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும் மாத்தி சொல்லணும். சரிங்களா, அப்ப ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். சோ இதை கொஞ்சம் பாருங்க. அப்ப ஒளிச்சேர்க்கை வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தா மட்டும்தான் நடைபெறும், இல்லைன்னா நடைபெறாது. அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க.